பயப்படாதே, இந்தியாவை தேவன் நேசிக்கிறார். சீஷன் தோமாவை அனுப்பினாரே, பின்னும் சந்தேகம் ஏன் உனக்கு? சீஷன் தோமாவை அனுப்பினாரே, பின்னும் சந்தேகம் ஏன் உனக்கு? சிறுவாயின் உபதேசம் சுவிசேஷம் அறிவித்தார், சிறுவாயின் உபதேசம் சுவிசேஷம் அறிவித்தார். இந்தியாவை தேவன் நேசிக்கிறார், உன்னையும் என்னையும் நேசிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெல்கம் டு பாஸ்டர் அண்ட் போஸ்டர். கிறிஸ்துவில் சுகமாயிருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தின் 18ஆம் வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், உங்களிடத்தில் வருவேன் என்று தெய்வம் தம்முடையவர்களுக்கு, அதாவது உங்களுக்கும் எனக்கும் தெய்வம் வாக்கு கொடுக்கிறார். திக்கற்றவர்கள், தெளிவாய் சொல்ல வேண்டுமானால், தகப்பனில்லாத பிள்ளையை போல் நீங்கள் அனாதையாவதில்லை. ஒரு பிள்ளைக்கு தகப்பன் எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் நன்கு அறிந்ததும் உணர்ந்ததும் இந்த சமுதாயமும் அதை அறியும். அதனால தான் அவர் சொன்னார், தன்னை விசுவாசிக்கிற, தன்னை நம்புகிற தன்னுடைய ஜனம், தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவரே நல்ல தகப்பனாய் இருந்து நடத்துவேன் என்று அவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். எப்படி ஒரு தகப்பன் இக்காலங்களில் தன் குடும்பம், பிள்ளைகள், ஊரு எல்லாவற்றையும் விட்டு பிழைப்புக்காக பல தேசங்களில் போய் வேலை செய்கிறார்களோ, அப்படி நம்முடைய பரம தகப்பனும் நம்ம எல்லாரும் இந்த பூமியிலே ஆசிர்வதித்து அவருடைய நாமத்தை நமக்கு கொடுத்து அதிகாரத்தை கொடுத்து அவரும் ஒரு தூர பிரயாணமாய் தன்னுடைய பிதாவாம் வீட்டுக்கு, பரலோகத்துக்கு போயிருக்கிறார். எதற்காக? உங்களையும் என்னையும் அங்கே சேர்த்துக்கொள்ள ஒரு வீட்டை ஆயத்தம் பண்ண. அதனால் தான் திரும்பி சொல்லுகிறார், நான் உங்களிடத்தில் வருவேன் என்று. இந்த கால ஓலை கேட்டுக்கொண்டிருக்கிறதான தேவ ஜனமே, கலங்கி பலவிதமான போராட்ட சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து போய் மனநொந்து போய் இருக்கிற உங்களை தைரியப்படுத்துகிறார். பயப்படாதிருங்க. உங்களை தெய்வம் திக்கற்றவர்களாக, வழி தெரியாதவர்களைப் போல உங்களை விடுகிறவர் அல்ல. குருடர்களை கூட அவர்கள் அறியாத வழியிலே நம்முடைய தெய்வம் நடத்த வல்லவராய் இருக்கிறார். வேதத்திலே பல சாட்சிகள் உண்டு. மொர்தெகாய், எஸ்தர் எழுதின புத்தகம் நாம் எல்லாரும் அறிந்ததே. நம்ம இந்திய தேசத்தில் இருக்கிறோம். இந்தியா என்று அங்கு எழுதப்பட்டு இருக்கிறது. சகோதரன் ஒரிசாவிலிருந்து, தமிழ் சகோதரன் தான். அவர் தினமும் நம்முடைய சேனலை வாட்ச் பண்ணுறார், செய்தியை கேட்கிறார். ஸோ அவர் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தார். பாடல்கள் முன்பு பதிவிடுகிறீர்கள், அது எங்கும் கேட்டதில்லையே என்று சொல்லி. நல்லது, அது எங்களுடைய பாடல், எங்கள் ஊழியத்தினுடைய பாடல். இது ஏறக்குறைய பல ஆண்டுகளுக்கு முன்பு வெளியிட்ட பாடல். இந்தியா என்று சொன்னபோது அது எனக்கு நினைவு வந்தது. ஏனென்றால் எங்களுடைய பாடலில் ஒரு பாடல் உண்டு, இந்தியாவே பயப்படாதே, சீஷன் தோமாவை அனுப்பினாரே என்று சொல்லி. இந்த கால ஓலை நீங்கள் பயப்பட வேண்டாம். எஸ்தர் மொர்தெகாய் புத்தகத்தை நாம் வாசிக்கும் போது அங்கே தெளிவாய் கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நடத்துகிற விதத்தை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். எப்படி நீங்கள் இந்த கால ஓலை பலவிதமான குழப்பத்தின் மத்தியில் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களோ, எப்படி நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்றீங்களோ, அப்படிதான் அன்று யூத ஜனம் மொர்தெகாயும் எஸ்தரும் போராடி கொண்டு இருந்தார்கள். தேவன் ஒருவரை தவிர யூதனுடைய குணம் ஒருவனுக்கும் தலை வணங்குவதில்லை. கர்த்தருக்கு முன்பு சாஷ்டாங்கமாய் விழுந்து கர்த்தரை ஆராதிக்கிற ஜனம் எந்த மனிதனும் முன்பு கை கட்டுவதும் இல்லை, தலை குனிவதும் இல்லை. அதனால் தான் கர்த்தர் அவர்களை கனப்படுத்தினார். அதற்காக வஞ்சிக்கப்பட்டார்கள். அதற்காக அவருடைய பிராணனையே எடுக்க சத்ரு வகை தேடினார். அவ்வளவு போராடினார்கள். நேரம் குறிக்கப்பட்டது. இந்த நாள் சரியாக இந்த நாளில் யூதர்களை கொன்று குவிக்க வேண்டும் என்று தேசம் முழுவதற்கும்
சத்துரு திட்டமிட்டான். அழுது புலம்பினார்கள், உபவாசித்து ஜெபிக்கிறார்கள். ஆனாலும் போராட்டம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. நாம் தமிழ்ல ஒன்று சொல்லுவோம், விளக்கு அதிக பிரகாசமாய் எரியுமானால் சீக்கிரத்திலே அது அணைந்து போகும் என்று. அப்படிதான் அன்று ஆமான் யூத ஜனங்களுக்கு முன்பாக தன்னுடைய முழு பலத்தை, தன்னுடைய முழு அதிகாரத்தை பயன்படுத்தி எப்படியாகிலும் அவர்களை ஒடுக்கி நசுக்கி அவர்களை பாழாக்க வேண்டும் என்று சொல்லி அவன் திட்டமிட்டு இருந்தான். அதற்கு கரங்கோர்த்தவர்கள் ஏராளம் உண்டு. ஆனால் மொர்தெகாய் எஸ்தரிடத்தில் முறையிட்டு எஸ்தரை உபவாசித்து ஜெபிக்க அறைகூவல் எடுத்தான். ஒருவேளை உன்னுடைய ஸ்தானத்தில் இருப்பதை நினைத்து நீ இதை அசட்டை பண்ணுவாயானால் ஒன்றை தெரிந்து கொள் மகளே, நிச்சயம் ரட்சிப்பு எனக்கு வேறு வழியிலும் கர்த்தர் கொடுப்பார். மனிதனை அல்ல, கர்த்தரை நம்பி எனக்கு கொடுக்கப்பட்ட பிரமாணத்தின்படி நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். சத்தியத்துக்காக நான் நிற்கிறபடினாலே நிச்சயம் எங்கள் பிதாக்களுக்கு இறங்கின தெய்வம் மொர்தெகாயாம் எனக்கும் என் ஜனத்திற்கும் கர்த்தர் இறங்க வல்லவர் என்று சொல்லி தைரியமாக அறிக்கையிட்டார். எஸ்தரும் உபவாசித்து ஜெபித்தார். யூத ஜனங்கள் ஜெபித்தார்கள். எஸ்தர் புஸ்தகத்திலே நாம் வாசிக்க முடியும், காரியம் மாறுதலாய் முடிந்தது. இந்த காலவோளை உங்களுடைய காரியத்தை கர்த்தர் மாற்றி அமைக்க வல்லவர். நீங்கள் திக்கற்றவர்கள் அல்ல, தகப்பனல்லா பிள்ளை அல்ல. உங்களுக்கு ஒரு தகப்பன் உண்டு. அவர் பரலோகத்தில் இருக்கிற நித்திய பிதா, ஆதாமின் பிதா தெய்வம் அவர். உங்களுக்கும் எனக்கும் அவரே பிதாவாய் இருக்கிறபடினாலே அதை கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினால இரத்தத்தினால நாம் அதற்கு பாத்திரவான்களாய் இருக்கிறோம். அன்றையும் நீங்கள் பயப்படுகிறதற்கான ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்கதான புத்திர சுகாரத்தின் ஆவியை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த காலவோளை நான் தனிமையாய் இருக்கிறேன், நாங்கள் கைவிடப்பட்டோம், ஒருவரும் இல்லை என்று சொல்லி கலங்க வேண்டாம், கண்ணீர் சிந்த வேண்டாம். உங்களை தைரியப்படுத்ததான் இந்த வார்த்தை. இந்த காலவோளை கர்த்தர் உங்களை திக்கற்றவர்களாய் விடுகிற தெய்வம் அல்ல. உங்களுடைய சூழ்நிலையின் மத்தியிலே அவர் கடந்து வருகிறார். அவர் வருவார், ஆனால் காற்றும் கடலும் அவருக்கு முன்பாய் அடங்கி போகும். உங்களுடைய போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாம் அவருடைய வார்த்தைக்கு முன்பு ஒன்றுமில்லை, அவருடைய பிரசன்னத்துக்கு முன்பு ஒன்றுமில்லை, அவருடைய நாமத்திற்கு முன்பு அவைகள் ஒன்றுமில்லை. அவர் நாமத்தினாலே, அவர் வார்த்தையினாலே, அவர் இரத்தத்தினாலே இந்த காலவோளை உங்களை ரட்சித்த தெய்வம் உங்கள் போராட்டத்தை நின்று, உங்களுடைய சூழ்நிலை நின்று, உங்களுடைய கஷ்டத்தை நின்று, உங்கள் பாரத்தை நின்று அவர் உங்களை ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். இழந்ததை மீட்டு கொடுக்க வந்த தெய்வம் அவர். கலங்காதிருங்க. ஆமான் எவ்வளவு திட்டமிட்டு இருந்தான், கர்த்தர் விட்டு விடல. கண்ணீரின் செபத்திற்கு பதில் கொடுக்கிறவர். மனமுடைந்து கலக்கத்தோடு கூட எப்படி மரணத்தை எதிர்பார்த்து அவர்கள் அந்த நாட்களுக்கு முன்பாக கர்த்தாவே கர்த்தாவே இறங்கும் என்று சொல்லி போராடினார்களோ, அப்படி இந்த காலவோளை போராடி கொண்டு இருக்கிறதான தெய்வ பிள்ளைய என்னை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், சூசான் நகரம் கலங்கினது. அதே சூசான் நகரம் ஜெபத்திற்கு பின்பு பரலோக தேவனை சார்ந்து அவரை நோக்கி கூப்பிட்ட பின்பு சூசான் நகரம் மகிழ்ந்து களிகூற ஆரம்பித்தது. இந்த காலவோளை உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் களிகூற பண்ணுவார், மகிழ பண்ணுவார். திடமனதாய் இருந்து காரியத்தை நடத்துங்க, சோர்ந்து போவாதீங்க. கர்த்தர் உங்களை கைவிடவில்லை. கர்த்தர் கைவிட்டு இருப்பார், ஆனால் நாம் என்றோ மாண்டு போய் இருப்போம். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். மற்றவர்களைப் போல நம்மை கைவிடுகிறவர் அல்ல. நாம் அவரை விசுவாசிக்கிறோம். நாம் அவரை தகப்பனாய் ஏற்று, நம்முடைய தெய்வமாய் ஏற்று இந்த காலவோளை நாம் நடக்கிறபடினாலே, நாம் அவருடைய ஜனமானபடினாலே அவர் நம்மை கைவிடுகிற தெய்வம் அல்ல. இதே சுவிசேஷங்கள்ல அவருடைய பிரசங்கத்தை கேட்டு 3 நாட்களாக அவரோடு கூட உட்கார்ந்திருந்தார்கள். அவர்களை அனுப்பும் போது இவர்கள் போகும் வழியிலே சோர்ந்து போவார்கள், அவர்களுக்கு ஏதாகிலும் ஆகாரத்தை கொடுங்கள் என்று சீஷருக்கு கட்டளை கொடுத்த தெய்வம் அவர்களிடத்திலும் ஒன்றுமில்லை, என்ன இருக்கிறதோ அதை அவருடைய கரத்தில் கொடுத்தார்கள். அதை ஆசிர்வதித்து
5000 புருஷர்களை திருப்திப்படுத்தின தெய்வம். இந்த கால ஓளை அவர்தான் சொன்னார், நான் உங்களை திக்கற்றவர்களாய் விட உங்களிடத்தில் வருவேன் என்றார். போராட்டங்களை கண்டு சோர்ந்து போன தெய்வ பிள்ளையே, இந்த கால ஓளை என்னோடு கூட சேர்ந்து ஜெபிங்க. நாம் ஜெபிக்கும் போது மொர்தெகாய்க்கும் எஸ்தருக்கும் இறங்கி கலங்கின அவர்களை கலிகூற பண்ணின தெய்வம் இந்த கால ஓளை நம்முடைய ஜெபத்திற்கும் பதில் கொடுப்பார் என்ற நிச்சயத்தோடு விசுவாசத்தோடு நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இந்த கால ஓளைக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்கப்பட்டதான் அந்த கால ஓளை. உடைய பிள்ளைகளாய் நாங்கள் ஒருமனப்பட்டு உமக்கு முன்பாய் வருகிறோம். அன்று ஆண்டவரே கர்த்தாவே, சூசான் நகரம் கலங்கினது போல கலக்கத்தின் மத்தியிலே, போராட்டத்தின் மத்தியிலே கைவிடப்பட்டு ஆண்டவரே கர்த்தாவே என்னை தப்புவிப்பார் ஒருவரும் இல்லையே என்று சொல்லி ஏங்கி நிற்கிற உடைய பிள்ளைகளை என்னோடு ஜெபிக்கிற குடும்பத்தாருக்காய், ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காய், ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காய் இந்த கால ஓளை ஊழியக்காரனாய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, யோவான் 14:18 நீ சொன்னது போல, நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், நான் உங்களிடத்தில் வருவேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்த அந்த வார்த்தை இந்த கால ஓளை இவர்கள் மேல் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் நிறைவேறுவதாக. எந்த சிச்சுவேஷன்ல அவர்கள் இருந்தாலோ, எந்த போராட்டத்தில் இருந்தாலோ, இப்பொழுதே தேவாவியானவர் யூத ஜனங்களை அவனுடைய எண்ணங்களுக்கும் அவனுடைய திட்டங்களுக்கும் அவனுடைய யோசனைகளுக்கும் நீங்களாக்கி விடுவித்தது போல இந்த கால ஓளை உடைய ஜனத்தை கர்த்தர் விடுதலையாக்கி, இவர்கள் திக்கற்றவர்கள் அல்ல, தகப்பன் இல்லாதவர்கள் அல்ல, இவர்களுக்கு ஒரு தகப்பன் உண்டு, இவர்களுக்கு ஒரு தெய்வம் உண்டு, இவர்களை சுமக்கிறவர், இவர்களை விசாரிக்கிறவர் என்றதான தைரியம் உண்டாகும்படி இவர்கள் காரியத்தில் கர்த்தர் இறங்கி இவர்கள் காரியத்தை மேல் போட்டுக்கொண்டு கர்த்தர் பிணைப்பட்டு இவர்களை விடுவிப்பீராக. என்னோடு ஜெபிக்கிற ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமத்தினால இந்த விடுதலை அவர்கள் ஆவி, ஆத்துமா, சரீரத்தில், வீட்டில், பிள்ளைகள் வாழ்வில், அவர்கள் பொருளாதாரத்தில் காண்பார்களாக என்று நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால். ஆமென், ஆமென். சேர்ந்து கர்த்தர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி.